சற்று முன்பு அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி திமுகவில் இணைந்தார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி திமுகவில் இணைந்தாரா, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. சீட்டுக்களை சரியாக கொடுக்கவில்லை என்றால் நான் என் போக்கிலே பார்த்தீங்கன்னா சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாராம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக திமுகவில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் அப்படின்றது அவ்வப்போது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி திமுகவில் இணைய போகிறாராம். குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் தேர்தல்களுக்கான முடிவுகள் வெளிவந்த பிறகு பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே என்ன வேண்டுமானாலும் நகரலாம், நகருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி திமுகவில் இணைவது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய விதமான விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவில் சேர்ந்த மிக முக்கியமான புள்ளிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான நகர்வில் இருக்கிறவங்க நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி உண்மையிலேயே அதிமுகவில் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய பட்சத்தில் அது எப்படிப்பட்ட நிகழ்வை நோக்கிய நகர்வாக அமையக்கூடும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய ஒருவருமே ஏகப்பட்ட விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. ஸோ அதனால் அதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்கள்.